நீ பொறுத்தா மட்டும் போதாது, ஏன் பொறுக்கிறாய், எதில் பொறுக்கிறாய், யாருக்காக பொறுக்கிறாய், எப்படி பொறுக்கிறாய், இது தெரியணும். இது இருந்தா மட்டும்தான் நீ பொறுக்கிற பொறுமைக்கு இறைவனிடத்தில் அஜிர் உண்டு. இல்லை என்றா நீ கல் பஹீமா, கால்நடைகள் விலங்குகள் போன்றவன். விலங்க பொறுத்த வரைக்கும் அது கட்டப்பட்ட நேரத்தில் அது பொறுமையா தான் இருக்குது, அவிழ்க்கப்பட்ட நேரத்தில் போயிருது. ஆனா ஏன் கட்டப்பட்டன அதுக்கு தெரியாது, ஏன் அவிழ்க்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியாது. அந்த மாதிரி நீ போயிடுவானா. கட்டப்படுறது சோதனை, நம்ம கட்டப்படுற நிலைமைனா சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, உடல் நோய்கள் வருது, இழப்புகள் வருது. அது மிருகத்தை கட்டுற மாதிரி. ஏன் கட்டினா என்னைய, ஏன் விட்டான் என்ற விளக்கம் இல்லாம இருக்கிறது மிருகம். நீ பொறுத்தாலும் பொறுக்காது விட்டாலும் உனக்கு எந்த விதமான கூலியும் இல்லை. நீ பொறுமையை ஏன் பொறுமைன்னு விளங்காம செஞ்சிட்டான். யாருக்கு பொறுக்கிறாய் விளங்காம செய்தேன்னு சொன்னால், எதற்காக, எதிலே, எதுக்கு பொறுக்கிறாய், எந்த அளவுல பொறுக்கிறாய் என்று விளங்கினால் தான் நான் எதில் சோதிக்கப்பட்டேன், எதற்காக சோதிக்கப்பட்டேன், இப்ப என்ன நிலையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ உள்ள நியாமத் என்ன, நான் இழந்து போன நியாமத் என்ன என்று சொல்றதெல்லாம் உனக்கு என்ன செய்யும், அப்ப மட்டும்தான் விளங்கு. அதனாலதான் பொறுமையை ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாது. பொறுமையை மிகப்பெரிய நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாதற்கு மிக பிரதானமான காரணமே இதுதான்.